கண்ணதாசன் கிடைச்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து தமிழில் கதை கலனங்களும் கதை சூழல்களும் பாடல்களுக்கான சூழலும் கிடைக்கல. எல்லாமே இப்போ வந்து காதல் பாடல்களாகவே மாறிடுச்சு. சில நல்ல இயக்குனர்கள், சில இளம் இயக்குனர்கள் அவர்கள் இந்த மாதிரியான கதைகளோடு வரும்போது அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அப்படி தான் செல்வராகவன் செவஞ்சி ரெயின்போ காதல் கொண்டேன் வந்தார் முதல்ல. அதில் காதல் பாடலாக இருந்தாலும் அதிலே நாங்கள் வந்து தத்துவ வரிகளை வந்து நான் எழுதினேன். காற்றிலின் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. அது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடலாக இருக்கும். இந்த 2 வரியை தனியாக எடுத்து பாருங்கள், அது ஒரு தத்துவ பாடலாக இருக்கும். காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. கண்ணாடி என்றும் பிம்பங்கள் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் என்ற ஒரு இதெல்லாம் ஜென் மாதிரியா இருக்கும். இப்போ காதல் பாடல்லையும் நான் வந்து கூடுமான வரைக்கும் உடல் சார்ந்த வர்ணனைகளை தவிர்த்து அதுலேயும் ஒரு தத்துவ சரடை இழையோடுற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். எந்த சோகமும் ஒரு நாள் தான். முதல் நாள் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அடுத்த நாள் அந்த ஆழத்தின் அடர்த்தி குறையும், அதுக்கு அடுத்த நாள் அது மனசு லேசாகிடும், அதுக்கு 4வது நாள் அந்த சோகத்தை நம்ம மறந்துடுவோம். இதை தான் நாங்கள் பலவையாக வச்சோம். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது, எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கே பூ பூக்கும். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது. அவருடைய படங்கள்லேயே வந்து செவஞ்சி ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும், அந்த வரிகளாகட்டும். இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். அதுவும் இல்லாமல் நான் பயணங்களின் காதலன். நான் வந்து எப்படியும் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை எதனா பைய தூக்கிட்டேங்கன்னா ஒரு 15 நாள் 10 நாள் வந்து காணாமல் போயிடுவேன். காடுகள், மலைகள், பெயர் தெரியாத ஊர்கள், அப்படி வந்து நிறைய பயணங்களில் விரும்புகிறவன் நான். அப்படி பயணங்களில் கிடைக்கிற அனுபவங்கள், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கிடைக்கிற சுக துக்கங்கள், அந்த அனுபவங்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்ன ஒரு படைப்பாளியாக மாற்றுச்சு. அந்த பாடல் எழுதுறதுக்கான கருப்பொருள் நான் அங்கேருந்து தான் எடுக்கிறேன். தீயோடு போகும் வரை